புவனேஸ்வரி பேசுறேன். ஆதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நீங்க ஹோமியோபதியில தெரிஞ்சுக்க போறது இரும்பு சத்து குறைபாடு, அதாவது ரத்த சோகம் வந்தா என்ன மாதிரி உணவு முறைகளை பின்பற்றணும் அப்படிங்கறதாங்க. ஆங்கிலத்துல ஹீம் பாட் நான் ஹீம் பாட்னு சொல்லுவாங்க. இரும்பு சத்து உள்ள உணவு முறைகள், இரும்பு சத்து அல்லாத பிற ஊட்டச்சத்து உள்ள உணவு முறைகள். ஹீம் பாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுவரொட்டி, மண்ணீரல், கல்லீரல், அனைத்து வகையான கறி, மெயினா கோழி, பன்னி, ஆட்டுக்கறி. இது இல்லாம மட்டி மீன் சொல்ற ஷெல்ஃபிஷ். நான் ஹீம் பாட் பிற உணவு முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி, வைட்டமின் B9, வைட்டமின் B12, ஃபோலேட். ஃபோலேட்னு பாத்தீங்கன்னா அனைத்து வகையான காய்ந்த உலர்ந்த பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ரெய்சின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம விதைகள், நட்ஸ் அண்ட் சீட்ஸ், இதுவும் ரொம்ப நல்லதுங்க. விட்டமின் B12 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைத்து வகையான கறி, மீன், பால் வகைகளான தயிர், பால், பன்னீர். விட்டமின் B9 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளாக் ஐடு பீஸ்ன்னு சொல்ற, ஆங்கிலத்துல சொல்ற கருப்பு கண் உள்ள பட்டாணி, அதுக்கப்புறம் பீட்ரூட், ஆஸ்பர்கஸ்ன்னு சொல்ற தண்ணீர் விட்டான் கொடி, பிளாக் பெப்பர்னா கொடை மிளகாய், இதுல எல்லாம் சத்து இருக்குங்க. இது இல்லாம காய்கறியில கீரைகள், கேள்னு சொல்ற பரட்டை கீரை, புரோக்கோலி, எல்லா விதமான பீன்ஸ், இது எல்லாமே எல்லா விதமான ஸ்ப்ரவுட்டா மாத்திர தானிய உணவுகள், இது எல்லாம் சுண்டல் வகைகள், இது எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இரும்பு சத்து அதிகமாகும். இந்த இரும்பு சத்து அதிகமாக தான் முடியுமே தவிர இந்த குறைபாடை பரிபூர்ணமா குணமாக்க முடியாது. வெறும் உணவு பழக்கங்கள்னால என்ன காரணத்தினால வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் அந்த காரணம் வந்ததுக்கான நோயை சரி பண்ணிக்கிட்டு இரும்பு சத்தையும் அதிகரிக்கிறதுக்கு இந்த உணவு முறைகளை எடுத்தோம்னா சீக்கிரம் சரியாயிடும். அந்த நோயும் பரிபூர்ணமா குணமாயிடும். இது மட்டும் தீர்வு கிடையாதுங்க. ஹோமியோபதி இதுக்கு தகுந்த விடையை கொடுக்கும். இரும்பு சத்து வந்ததுக்கு காரணமான நோயும் சரி பண்ணும், இரும்பு சத்தையும் சரி பண்ணுங்க. இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.